சில உறவுகளை பற்றி அளவுக்கு அதிகமாக சிந்தித்தால் நம் மனம்தான் வலிகளையும் வேதனைகளையும் சந்திக்கும். வாழ்க்கையையும் சில உறவுகளையும் அதன் போக்கிலேயே விட்டுவிடுவதுதான் நமக்கு நல்லது. சில நேரங்களில் நாமே நம் கட்டுப்பாட்டில் இல்லாத போது மற்றவர்களை நம் கட்டுப்பாட்டில் வைப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. மனித கண்களிடமிருந்து தப்பித்து ஆதாரமில்லாமல் அரங்கேற்றிய தவறுகள் கூட கர்மவினையிடம் இருந்து தப்பிக்க இயலாது. வாதிட முடியாத மன்னிப்புகளற்ற நீதிமன்றம் அது. எல்லா தவறுகளுக்கும் அங்கே தண்டனை நிச்சயம் உண்டு. உங்களை தேடி வரும் நல்ல உள்ளங்களை புறக்கணித்து விடாதீர்கள். பிறகு நீங்களே தேடிச் செல்லும் போது அவர்கள் உங்கள் கைகளுக்கு எட்டாத தூரத்தில் கூட இருக்கலாம். தானாக கிடைத்த பொக்கிஷத்தை தவற விட்டுவிட்டு குப்பைகளை கிளறிக் கொண்டிருக்கும் கோமாளிகளைப் போல நீங்களும் மாறிவிடாதீர்கள். எல்லா நேரங்களிலும் தனிமையை வெறுத்து விடாதீர்கள். சில சூழல்களில் தனிமையும் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றுதான். தனிமையில் இருப்பவன் பிறரிடம் சண்டைக்கு போவதில்லை. தனிமையில் இருப்பவன் மற்றவர்களை தொந்தரவு செய்வதில்லை. மற்றவர்களால் தொந்தரவு படுத்தப்படுவதும் இல்லை. நீ எப்போதும் நீயாகவே இரு. மற்றவர்களுக்கு உன்னை பிடிக்க வேண்டும் என்பதற்காக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. உன்னை பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். உன்னை விரும்புகிறவர்கள் மட்டும் உன்னோடு இருக்கட்டும், உன்னை விரும்பாதவர்கள் விலகிச் செல்லட்டும். யாருக்காகவாவது நம்மை நாம் ஒருமுறை மாற்றிக்கொண்டால் பிறகு இறுதி வரை நம் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொருவருக்காகவும் நாம் மாறிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். கடைசி வரை நமக்கான வாழ்வை நாம் வாழவே முடியாது போய்விடும். எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் உறவுகளை விட நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம், எப்போதும் எனக்கு துணையாக என்னோடு இருந்தால் மட்டும் போதும் என்று கூறும் ஓர் உறவு கிடைத்து விட்டால் நீங்கள்தான் உண்மையான அதிர்ஷ்டசாலி.